ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. என்னென்னா நம்ம டீ செடியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம். டீ செடி வந்து 3 வெரைட்டியாக இருக்குங்க. அதில் வந்து மூணு ப்ரொசீஜர் பிரகாரம் தான் நம்ம வந்து நாற்று செஞ்சு போடுவாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம சைனா செடியை பற்றி பார்க்கலாங்க. 3 வெரைட்டின்னா சைனா செடி ஒன்று, அப்புறம் வந்து வெள்ளை செடின்னு சொல்லுவாங்க, வெள்ளைக்கிடுன்னு சொல்லுவாங்க அங்கே படுகா மொழியில். அப்புறம் வந்து விபி செடின்னு சொல்லிட்டு ரீசண்டாக தான் வந்துச்சுங்க. அது கிட்டத்தட்ட அது வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. நான் இப்போ காட்டுறது தான் வந்து சைனா செடிங்க. இது வந்து ரொம்ப பழைய காலத்து செடிங்க. இப்படி தாங்க சின்ன சின்னதாக தான் இலை இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அரும்பாக இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் அப்படியே கருத்தா மாதிரி இருக்கும் இந்த செடி. ஒரு வெள்ளை செடிங்கிறது கொஞ்சம் இலையெல்லாம் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது வந்து அவ்வளோ செடியெல்லாம் இப்போ இல்லைங்க. எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் அதெல்லாம் வேரோடு எடுத்து இப்போ வந்து விபி செடி போட்டாங்க. ஒரு 2-3 வீட்டில் தான் இந்த மாதிரி தோட்டம் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேங்க. இதில் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது ஒவ்வொரு செடிக்குங்க. இப்போ சைனா செடின்னு பார்த்தா இந்த மாதிரி பூ பூக்கும், அப்புறம் வந்து காய் காய்க்குங்க. இது மாதிரி பூ பூத்து அப்புறம் காய் எடுத்து தான் அதிலிருந்து நாற்று செஞ்சு இது பண்ணுவாங்க. இந்த செடி வளர்ப்பாங்க. இது தாங்க பூ. அதுக்கப்புறம் வந்து காய் காய்க்குங்க. அந்த காயை பறித்து அதை வந்து நல்லா காய வச்சு அதில் வந்து நம்ம வந்து இது பண்ணுவாங்க. நாற்று பண்ணி தான் இதை வந்து அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. பாருங்கள், இதுதான் இதோட ப்ரொசீஜருங்க. இப்போல்லாம் வந்து இந்த செடியெல்லாம் பார்க்குறதே அபூர்வங்க. ஏதோ ஒரு 2-3 வீட்டில் தான் இந்த மாதிரி செடி இன்னும் இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த செடியெல்லாம் வேரோடு எடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இங்கே காட்டுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கேங்க. எங்கள் ஊர்லெல்லாம் வந்து நிறைய வந்து வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ளே வந்ததுனால நம்ம வந்து தனியாகவெல்லாம் காட்டுக்கெல்லாம் போக முடியாது. அங்கே இலை எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் நான் போய் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. அதோட காய் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொன்றா தான் இருக்குது. நான் இங்கே செடியிலலாம் தேடி பார்க்குறேங்க. இருந்தால் நான் அதை வந்து பறித்து உங்களுக்கு காட்டுறேன். எந்த மாதிரி இதெல்லாம் அந்த காய் அந்த கொட்டைன்னு சொல்லுவாங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். பூ பாருங்கள், இவ்வளோ அழகாக சூப்பராக வருங்க. இந்த பூவிலையும் வந்து இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் இந்த டீ பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் சொல்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து மல்லிகைப்பூ மாதிரி தான் இது பூக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கங்கிறத நான் அடுத்த வீடியோவிலையும் சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த கொட்டை வந்து நிறையா பாருங்கள், பூ இந்த செடியில் வந்து நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு இது காட்டுறதுக்காக தான் இதை பறிச்சிட்ருக்கேங்க. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க, நல்லா இருக்கும். இந்த செடியில் பாருங்கள் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து அடியில் தான் காய்க்குங்க, மேலெல்லாம் வராது. மேலெல்லாம் நம்ம வந்து இலை தான் கட் பண்ணி எடுக்கணும். இது அடியில் தான் வரும் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அதை பறித்து காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து சின்னதில் இருக்கும்போது எங்கள் அப்பா அவங்க வந்து இந்த மாதிரி பறித்து இதை வந்து நல்லா காய போட்டு நல்லா அது கருப்பாயிருங்க. இது வந்து மேலே இந்த தோல் எல்லாம் எடுத்துருவாங்க. காஞ்ச உடனே தானாக வந்து வந்துடும். அடியில் வந்து 2 கொட்டையாக இருக்குங்க. நான் ஒரு நாள் அது வந்து நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த காஞ்சதை எடுத்து வந்து நம்ம நாற்றுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுமோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி அதை வந்து அந்த விதையை வந்து அங்கே விதைப்பாங்க. அது வந்து நாற்றாக வருங்க. அந்த நாற்றை எடுத்து தான் இந்த மாதிரி நம்ம வந்து அதை தோட்டமாக பண்ணுவாங்க. இப்போல்லாம் வேறு செடியெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் அடுத்த வீடியோலலாம் இன்னொரு செடியை பற்றி நான் சொல்கிறேங்க. இது வந்து சைனா செடிக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த காலத்தில். எங்கள் அப்பா அவங்கெல்லாம் பண்ணி இந்த மாதிரி தான் நாற்று பண்ணி அவங்க போட்டிருந்தாங்க. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்போது. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா, இந்த டீ செடி பற்றி தெரியாதவங்களுக்கு தான் இதை வந்து நான் சொல்கிறேங்க. தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுறேங்க. இப்படி தான் இருக்குங்க இந்த கொட்டை. இன்னொன்று என்னென்னா, இந்த பூவெல்லாம் நிறைய இந்த செடியில் பூக்குங்க. அப்போ வந்து இந்த பூவெல்லாம் பறித்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டீ தூள் செய்யும்போது இதை வந்து இங்கே போடுவாங்க. இது வந்து நல்ல மணமாக இருக்குங்க. இந்த பூவில் செய்கிற அந்த டீ தூள் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது என்னன்னா சீக்கிரமாக கருகிரும் அங்கே வந்து வறுக்கும்போது. அதனால்
அரும்பாக எடுத்த இலை கூட தான் இது வந்து சேர்ப்பாங்க வறுக்கும்போது. இது வந்து ரொம்ப மணமாக இருக்குங்க. இப்போ இருக்கிற செடியில் வந்து இந்த மாதிரி பூவெல்லாம் பூக்கிறது இல்லைங்க. இது வந்து பழைய செடி. அதாவது சைனாவிலேருந்து முதலா இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்த செடி தான் இந்த செடிங்க. இதுக்கு பேர் சைனா செடின்னே சொல்லுவாங்க. இதில் வந்து 2 வெரைட்டி. ஒன்று வந்து வெள்ளை செடி, ஒன்று வந்து ஒரு ஒரு மாதிரி கருப்பாக இருக்குங்க. இது 2க்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். இதில் வந்து இலை எடுக்கிற ப்ரொசீஜரும் ஒன்று இருக்குங்க. இந்த காலத்துலலாம் கத்தியிலையும் அப்புறம் மிஷின் எல்லாம் வந்துருச்சு அறுப்பாங்க. அந்த காலத்துலலாம் இப்படி தாங்க கையில் தான் எடுப்பாங்க. இப்படி தான் இலை எடுக்கணும். இதில் கூட நடுவில் வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் எடுக்கணும். இங்கே இலை எடுக்கிறவங்க சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் எடுக்கணுங்க. இந்த மாதிரி இலை எடுத்தால் தான் நல்லா டீ தூள் வந்து நல்லா படியாக வருங்க. பாருங்கள், அரும்பு மாதிரி இந்த மாதிரி 3 இலை விற்றுதை இந்த மாதிரி தான் எடுக்கணும். இதில் எடுத்து இந்த மாதிரி எடுத்து டீ தூள் செஞ்சால் டீ தூள் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறவங்கெல்லாம் இல்லவே இல்லைங்க. இப்போ எல்லோரும் கத்தியில் வந்து கீழே இருந்து எல்லாம் அந்த காம்போடு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த காலத்தில் பாருங்கள், இப்படி தான் இவ்வளோ தான் வளருங்க. இதுக்கப்புறம் வந்து வளர விட மாட்டாங்க. கொழுந்துலேயே இலை இந்த மாதிரி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி இதுதான் ப்ரொசீஜர். இலை எடுக்கிறதுக்கு இதுதான் ப்ரொசீஜருங்க. இப்படி தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் வந்து அது நல்லா இருக்காது. அந்த டீ தூள் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் எடுக்கணுங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் செடி. இன்னொன்று இருக்குங்க. இந்த செடிக்கும் நோய் தாக்குற அந்த விஷயம் இருக்குங்க. பாருங்கள், இந்த இலைக்கு வந்து நோய் தாக்கியிருக்கு. இது எப்படின்னா, நம்ம வந்து கிளைமேட்டில் வந்து நல்லா மிஸ்ட்டு வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிருங்க. இதுக்கு வந்து அப்பளா விழுந்துருச்சின்னு சொல்லுவாங்க. அப்படியே அப்பளா மாதிரி ஆயிரும் இலையெல்லாம். அதெல்லாம் வேஸ்ட் ஆயிருங்க. அப்படியே நொறுங்கிருங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இதுக்கு நோய் வரும். அப்போவே அந்த இலையெல்லாம் எடுத்துருவாங்க. இது வந்து 2, 3 நாள் விட்டாச்சுன்னா அதெல்லாம் அப்படியே காஞ்சி அது நொறுங்கி போயிருங்க. இந்த மாதிரி பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக வந்துடும் இந்த செடிக்கு. இது எதனால் வரும்னா, மிஸ்ட்னால் தான் இந்த மாதிரி வரும். அந்த காலத்தில் மிஸ்ட் ஆகிட்டானா இந்த இலையெல்லாம் வந்து சீக்கிரமாக எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நோய் வந்துரும்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்துருங்க. எல்லா செடிக்கும் நம்ம நோய்ங்கிறது எல்லா செடிக்கும் வரும். இப்போல்லாம் மருந்து அடிச்சிருவாங்க. அந்த காலத்துலலாம் மருந்தெல்லாம் அடிக்கிறதில்ல. இப்போ கூட எங்கள் படுகாசுங்க, எங்களோட தோட்டம் எல்லாம் வந்து நாங்கள் நிறையா தோட்டம்லாம் வச்சுருக்கோம். அவங்கள வந்து மருந்தெல்லாம் மேக்ஸிமம் செடிக்கு அடிக்கிறதில்ல. எஸ்டேட்டில் தான் அடிப்பாங்க. நாங்கள் வந்து சின்ன சின்ன தோட்டம்லாம் வச்சிட்ருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் அடிக்கிறதுங்க இல்லைங்க. அப்போவே நாங்கள் இலையெல்லாம் எடுத்துடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டானா நமக்கு வந்து நம்ம இதெல்லாம் ஹீல்டெல்லாம் கம்மியாயிருங்க. ஏன்னா தோட்டம்னாலும் சும்மா இல்லைங்க, எல்லாமே கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாமல் எதுவும் வராது. ஆனால் அதையும் நம்ம வந்து தாண்டி இதெல்லாம் நமக்கு வாழ்வாதாரம் ஆனதுனால இதை வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் நீலகிரியில் வாழ்ந்துட்டுருக்கோங்க. இந்த டீக்கு வந்து உண்மையான டீக்கு எங்களுக்கு சரியான எங்களுக்கு ரேட்டு கிடைக்கிறது இல்லைங்க. எந்த மாதிரி எடுத்தாலும் ஒரே மாதிரி ரேட் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த டீயை வச்சு வேறு நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால தான் எங்களுக்கு வந்து வர இன்னமும் டீ குடிக்காதவங்க யாரும் இல்லைங்க. சில பேர் தான் குடிக்காமல் இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரிஜினல் டீங்கிறதே இது தாங்க. இன்னொன்று என்னென்னா, கீழெல்லாம் இப்போ ஆவாரம் பூவில் எடுத்து ஒரு டீன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆவாரம் பூ தண்ணி அந்த மாதிரி சொல்லலாம். இதுதான் உண்மையான டீங்க. டீங்கிறது இந்த லீஃப்லேருந்து வர்றது தான். அதனால் நீங்கள் வந்து வேற ஒரு மூலிகை டீ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் கூட அது வந்து அதோட பேர் சொல்லி நீங்கள் வந்து வேறு பேர் வச்சுக்கோங்க. இது வந்து உண்மையான இதுக்கு பேரே டீ தாங்க. அந்த காலத்துலேருந்து இது வந்து டீ செடி தான். இங்கேருந்து வர்றது தான் உண்மையான டீங்க. அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு மூலிகையிலேருந்து மூலிகை டீன்றீங்க, அது டீ கிடையாது. இதுதான் டீ. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு செடியை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.